இப்போ நீங்க ஸ்கிரீனில் பார்த்த இந்த வீடியோ 29 ஏப்ரல் 2024 ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. இந்த வீடியோவில் ஒரு பொண்ணு ஒரு பையனோட 2 கையை கட்டி போட்டு வாயில துணி திருகி எரியற சிகரெட் வச்சு இந்த பையனோட பிரைவேட் பார்ட்ஸ் மேல வச்சுட்டே இருந்தான். அவன் மேல ஏறி உட்கார்ந்து அவனோட கழுத்தை நெருக்க ட்ரை பண்றான். கத்தி எடுத்து அவனோட பிரைவேட் பார்ட்ஸை கீறி விடுறான். இந்த பையன் வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணோட புருஷன் தான். 6 மாசம் முன்னாடி தான் இவரோட லவ் மேரேஜ் ஆச்சு. அப்படி என்னதான் நடந்தது? 6 மாசத்திலேயே ஒரு மனைவிக்கு தன்னோட புருஷன் மேல இவ்ளோ கோபம் வர? இந்த வீடியோட முன் ரகசியம் என்ன என்று பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க. இந்த முழு கதையோட ஆரம்பம் ஜூன் 2023க்கு உத்தரப்பிரதேசில் பிஜ்னோரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் மனால் என்ற ஒரு பையன் தங்கிட்டு வந்தான். ஜூன் 2023க்கு அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுது ஒரு பொண்ணு கூட. அவ பேரு மெஹர். இந்த பொண்ணு பார்க்க ரொம்பவே அழகா இருப்பா. முதல் பார்வையிலே மனாலுக்கு இவளை பிடிச்சு போய் காதலிக்க ஆரம்பிக்கிறான். முதல்ல எல்லாம் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2-3 மாசம் இவ கூட பேசினதுக்கு அப்புறம் மனால் நினைச்சா இந்த பொண்ணு அவனோட டைப் கிடையாதுன்னு. ஏன்னா மனாலுக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, ஆனா மெஹருக்கு எல்லா பழக்கமும் இருக்கு. சிகரெட், ஆல்கஹால், கஞ்சா, இந்த மாதிரி எல்லாமே ஒரு அடிக்ஷன். அப்போ அவன் நினைச்சா இனிமே இவ கூட இருந்தா சரி வராது. அதுக்கப்புறம் மெஹர் கூட டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண ஆரம்பிக்கிறான். மெஹர் எப்போ அவளை விட்டு விலக ஆரம்பிச்சானோ அப்பவே அவனை கல்யாணம் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். மனால் முடியாதுன்னு சொன்னப்போ அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த பையனோட குடும்பத்தார்கிட்ட போய் சொல்றா, என்னோட கல்யாணம் அவன் கூட நடத்தலன்னா ரேப் கேஸ்ல அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு. இது கேட்டப்போ மனாலோட பெற்றோர்கள் பயந்துட்டாங்க. இத பத்தி மனால் கிட்ட கேட்டப்போ அவ சொன்னா, நான் அவளை காதலிச்சது உண்மைதான், ஆனா அவளோட கெட்ட பழக்கங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் விட்டது. எனக்கு அவளை கல்யாணம் பண்ண பிடிக்கல. ஆனா அவளோட பிளாக்மெயில்னால 17 நவம்பர் 2023க்கு இவர் 2 பேரோட கல்யாணம் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் மனால் நினைச்சா ஒருவேளை இப்பவாவது அவ திருந்துடுவான்னு. டிசம்பர் 2023 வரை பிரச்சனை ஒன்னும் இல்லாம போச்சு. டிசம்பர் லாஸ்ட் ஆனப்போ அவ மனால் கிட்ட சொன்னா, எனக்கு உன் குடும்பத்தார் கூட ஒரே வீட்டுல வாழ பிடிக்கல, நாம தனியா போலான்னு. பிஜ்னோர்ல மனால் ஒரு வாடகை வீடு பாக்குறான். அங்க 2 பேரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவளோட ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வர ஆரம்பிச்சது. மனால் கிட்ட அப்பப்போ ஆல்கஹால் கொண்டு வர சொல்லுவா, அது கூட பிரியாணி கொண்டு வர சொல்லுவா. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால முதல்ல எல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருந்தான். சிகரெட், கஞ்சா, ஆல்கஹால் அப்படி கேக்குறது எல்லாமே. இது நாளாக நாளாக அதிகமாயிட்டே வந்துச்சு. மனால் எதிர்க்க ஆரம்பிச்சா. இதோட பேர் சொல்லி எப்பவுமே இவருக்குள்ள சண்டையும் வரும். மெஹர் மனால பிளாக்மெயில் பண்றது நிறுத்தவே இல்லை. அவ சொல்றா, ஒண்ணு இல்லைன்னா நான் சொல்றத கேளு, வரதட்சணை கேட்டு அடிக்கிறா என்று சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்து உன்னை ஜெயில போட்டுடுவேன். இது கேட்டு பயப்பட ஆரம்பிச்சா. அப்புறம் அவ கேக்குற மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா. ஆனா எவ்வளவு நாளைக்குன்னு இப்படியே பண்ணிட்டு இருப்பான். மனாலுக்கு போதும் போதும் ஆச்சு. எப்பெல்லாம் மனால் எதிர்க்கிறானோ அப்பெல்லாம் அவனுக்கு அடி விழுந்துகிட்டே இருக்கும். 3-4 மாசம் இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மனால் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். இங்க போலீஸ் ரிப்போர்ட் எழுத கூட இல்ல. நம்ம நாட்டுல ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னன்னா இந்த மாதிரியான கொடுமை பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் என்ற மூட நம்பிக்கை. பொண்ணுங்க மாதிரி தான் நிறைய ஆம்பளைங்களும் அனுபவிக்கிறாங்க என்பது நம்ம நிறைய பேரோட கேஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம். 2 தடவை போலீஸ் ஸ்டேஷன் போய் கூட யாரும் மனாலோட கம்ப்ளைண்ட் எடுக்கவே இல்லை. அப்பதான் அவன் நினைச்ச ப்ரூஃப் இல்லாம யாரும் அவ சொல்றது நம்ப மாட்டாங்க. இதனாலேயே அவனோட வீட்டுல ஒரு ஹிடன் கேமரா வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவ திருப்பி அவனை அடிக்க கண்டிப்பா வருவான். கேமராவை ஆன் பண்ணான். இது நடந்தது 29 ஏப்ரல் 2024. இந்த நாள் தான் மெஹரோட கொடுமை எல்லை தாண்டி போகுது. அன்னைக்கும் அவன் கிட்ட பீடி, சிகரெட், ஆல்கஹால், பிரியாணி வாங்கிட்டு வான்னு சொல்றான். அவ இல்லைன்னு சொன்னதுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது. இந்த சண்டைனால மெஹர் நினைச்சா இன்னைக்கு நான் அவனை விட போறதே இல்லை. முதல்ல அவ பண்ணது பாலில மயக்க மருந்து போட்டு அவனுக்கு கொடுத்தான். அவனுக்கு டவுட் இருந்துச்சு, ஏதாவது இன்னைக்கு தப்பாக போகுதுன்னு. அதனால கேமரா ஆன் பண்ணி வச்சிருந்தா. இந்த வீடியோ பார்த்தா அந்த கொடூரமான காட்சி பார்க்க முடியும். எப்படியெல்லாம் இந்த பொண்ணு சிகரெட் எடுத்து இந்த பையனோட பிரைவேட் பார்ட்டில் சூடு வச்சிட்டு இருக்கான்னு. அவனோட வலி பார்த்து ஆனந்தம் அடைகிறான். உடம்புலயே அங்கங்க சிகரெட் வைக்கிறான். அது மட்டும் இல்லாம கத்தி கையில் வச்சுட்டு அவனோட பிரைவேட் பார்ட்டை கட் பண்ண கூட ட்ரை பண்றான். கீறி விடுறான். அவன் மேல ஏறி உட்கார்ந்து அவனோட கழுத்து நெரிச்சு சந்தோஷப்படுறான். மனால் மயக்க மருந்து பாலில் குடிச்சதுனால அவனால இத சக்தியாக எதிர்க்க முடியல. அப்படியே மயங்கிடுறான்.
காலையில அவ மயக்கம் தெளிஞ்சப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறான். பிஜ்னோர் போலீஸ் அவனோட கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்புறம் தான் அந்த பொண்ணை பத்தி போலீஸ்க்கு தெரிய வந்தது. மெஹருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த வேற பல ஆம்பளைங்க கூட ரிலேஷன் வச்சிருந்தாங்க. அவரை எல்லாம் இதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குவா. மனாலா கல்யாணம் பண்ணது ஜஸ்ட் அந்த ஊர்ல அவளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், அதுக்காக மட்டும்தான். அவ என்ன பண்ணிட போறான்னு நினைச்சு பீடி, சிகரெட், ஆல்கஹால், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் கூட கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கு. சொல்லப்படுறது என்னன்னா, இவளோட ஃபேமிலி மெம்பர்ஸில் அவளோட தங்கச்சி கூட இதெல்லாம் பண்ண இவளுக்கு சப்போர்ட்டாக நிக்கிறாங்க. இந்த கேஸ் இப்பவும் நடந்துகிட்டே இருக்கு. மர்டர் அட்டெம்ப்ட் மற்றும் சில சார்ஜஸ் போட்டு இப்போ இந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கு. பாக்கி இந்த கேஸில் என்ன தண்டனை அவளுக்கு கிடைக்கணும்னு பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். நம்ம உலகத்துல பொம்பளைங்களை பை டிஃபால்ட் சப்போர்ட் பண்றதுனால பல ஆம்பளைங்களோட கஷ்டங்கள் நாம எல்லாம் பார்க்காமலே போறோம். குற்றம் செய்தது யாரானாலும் கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்காகட்டும் தண்டனை கொடுக்கறதுக்காகட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்போ அந்த அதுல் சுபாஷ் கேஸ் கூட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம லீகல் சிஸ்டம் மாற வேண்டிய காலம் கடந்திருக்கு. இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.